ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆலு மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு சைட் டிஷ். லஞ்சுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக இது பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்நாக்ஸ். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு அதை ஒரு சுடுதண்ணியில் நம்ம போட்டுடலாம். இதை ஹோலாக கூட போட்டு நீங்கள் வேக விடலாம். பட் அது ரொம்ப நேரம் எடுக்கும். ஒருவேளை நீங்கள் ஹோலாக போடுறீங்க அப்படின்னா குக்கரில் ஒரு 2 விசில் வரைக்கும் நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நல்லா வந்த உடனேயும் பாயில் பண்ண உடனேயும் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் பாயில் பண்ண பொட்டேட்டோ எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நான் எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு, இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்ட பிறகு இது கூட நான் வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியோட அளவு ஃபஸ்ட்டு லைட்டாக ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றிட வேணாம். லைட்டாக ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை சூடான எண்ணெயில் நான் பொரிச்சு எடுத்துகிட போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் காய வச்சிருந்த எண்ணெயில் இதில் நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சோடனே இப்போ எடுத்து வச்சுருந்த இது எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதோட கலர் கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலராக மாறணும். அப்படி மாறிடுச்சுன்னா நீங்கள் இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து நம்ம வச்சிடணும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிட்டு நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ நல்லா வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடிசாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கடாயில் திரும்ப நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இதில் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் சேர்த்துட்ட பிறகு இது நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. சோயா சாஸோட குவான்டிட்டி அதிகமாக இடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா அது நம்ம கசக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம செஞ்சுருந்தோம்ல பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணதில் நம்ம உப்பு சேர்க்கலை. இதில் உப்பு கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக சில்லி பவுடர், காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேருங்க. அப்போ தான் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பொட்டேட்டோ போடும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். பொட்டேட்டோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்ததை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆன உடனேயும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஆலு மஞ்சூரியன் ரெடி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.